வணக்கம் மக்களே. இந்த வீடியோல ஒரு 2 விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, காலையில 2வது ப்ரோமோ வந்துச்சு. 2வது ப்ரோமோல பல்லக்க வச்சு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டா தான் பல்லக்கு தரும்னு சொல்லிட்டு. சோ அது என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சுங்கிறத ஃபுல் டீகோடிங்கா அந்த வீடியோல சொல்ல போறோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவனை நிறுத்த சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, 3வதா ஒரு காதல் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. சோ அது என்ன காதல், என்ன கண்டென்ட் அப்படிங்கிற நான் தெளிவா அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறீங்க, புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா, ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த பல்லக்கு சண்டை முதல்ல பல்லக்கு வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. வச்சுட்டு ஒரு லெட்டர் பேட் வந்து வருது. நம்ம மஞ்சரி இருக்காங்க இல்லையா, இவங்க டபுள் கேம் ஆடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஒன்னு தலைவியா கேம் ஆடுறாங்க, இன்னொன்னு கேப்டனா ஆடுறாங்க. அதாவது ஒன்னு கேப்டன், இன்னும் தளபதியா ஆடிட்டு இருக்காங்க. எப்ப தேவைப்படுதோ அந்தந்த ரோலை வந்து அவங்க எடுத்துட்டு அதை வந்து ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ அப்படி விளையாடுறவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்த உடனே அந்த இதை எடுத்து படிச்சிட்டாங்க. அந்த லெட்டர் பேட் வந்து அந்த வெளில வந்த உடனே மற்ற ராணி யாரும் வரதுக்கு முன்னாடி டக்குன்னு படிச்சுட்டாங்க. தளபதியெல்லாம் வந்துட்டாங்க. பாய்ஸ் டீம் நிறைய பேர் இருந்த உடனே பாய்ஸ் டீம் பல்லக்க பார்த்தோன்னா 4 பக்கமும் சுத்தி நின்றுட்டாங்க. நின்ன உடனே அதுல போட்டிருக்கிறது என்னன்னா, இது வந்து 2 பேருக்கும் பொதுவானது. அரசர்கள் வெளியே போகணும்னா இதுல தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. சரி, சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இவங்க மஞ்சரி வந்து ராணி வரட்டும், ராணி வரட்டும்னு சொன்னாங்க. பட் ஆனா அதை வந்து பசங்க காதல வாங்கல. அதுலயே தளபதி வந்து மெயினா முன்னாடியே பிளான போட்டாப்ல போல, இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே சொல்ற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, தீபக் வந்து பண்றது சரியில்லை, தீபக் ஒரு மாதிரி பண்றாரு, பிடிக்கல, இரிட்டேட்டிங் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் தீபக் சப்போர்ட் பண்ணி பேசல. ஆனா தீபக் இப்படி பண்ணல அப்படின்னா அந்த ராஜாங்க டாஸ்க்கு மொக்கையா போயிடும். உண்மையிலேயே சொல்றேன், வெறி மொக்கையா போயிடும். ஏதோ தீபக் ஏதோ ஒன்று பண்ணி கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா தீபக் அப்ரிஷியேட் பண்ணோம். சரி, ஓகே. அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாங்க, மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா ராணி வரட்டும், ராணி வரட்டும்னு சொல்றாங்க. ராணி வரத்துக்குள்ள சும்மா உட்காந்து பார்ப்போம், தூக்கி பார்ப்போம், தூக்கி பார்ப்போம்னு கொண்டு வந்து நேரா உள்ள கொண்டு வந்து வச்சிட்டாங்க. உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு வேணும்னா உள்ள வந்து தூக்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சுது. ஸோ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்க சொல்ல அங்கிருந்து அவங்க 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. யாரு, வீரா, அதாவது சத்யா கேரக்டரும் மஞ்சரி கேரக்டரும் உள்ள வந்து நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி உள்ள வந்தோடனே மறுபடியும் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அப்படி இப்படின்னு பேச பேச வார்த்தைகள் வளர வளர திடீர்னு நம்ம ராணி, ஆர்வக்கோளார் ராணி என்ன பண்ணிட்டாங்க, வாயை மூடு அப்படின்னு ஒரு மாதிரி கொஞ்சம் இதா பேசிட்டாங்க போல, இழிவா பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார, தீபக். அதனால தீபக் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் டம்பர் நமக்குலாம் தெரியும். ஸோ அதனால தீபக் வந்து அப்ப கூட கோவப்படாம என்ன பண்றாரு அப்படின்னா, ராஜமாதா கூப்பிட்டு நீங்க போய் அங்க போய் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, எப்படி எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவரு, அதாவது ராஜாவும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர, ராணவம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசியிருக்காப்ல. ராஜமாதரை போய் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க, வாய மூடு, பொத்து, இந்த மாதிரி பேசுறதா ராணி பேசுறதான்னு சொல்லி அதுக்காக மன்னிப்பு கேட்க சொன்னதா 2வது ப்ரோமோ. அதுக்காக மன்னிப்பு கேட்டா வந்து நாங்க வந்து இந்த பல்லாக்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதா வந்து பாத்தீங்கன்னா 2வது ப்ரோமோல வந்து நடந்திருக்கு. சோ இப்போ சொல்லுங்க, இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சாப்பாட்டு சாச்சம்மா தேவியா, சாச்சம்மா தேவி மேல தப்பு இருக்கா, தீபக் மேல தப்பு இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அந்த கேவலமானது, அசிங்கமா, சீ, இந்த வார்த்தையில வந்து அதிகமா சாச்சனா வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப கூட ராணிங்கிற பொறுப்புலயே அவங்க வந்து இல்ல. அந்த ஒரு ராணி அந்த கேட்டகரியே வந்து கரெக்டா யூஸ் பண்ணல பெண்கள் டீம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ராணிக்கு வந்து சாப்பாடை டெஸ்ட் பண்ணி கொடுக்கறது வந்து தளபதி தான் கொடுக்கணும், ராஜமாதா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க அதை நம்ம எப்படி வேணா பண்ணலாம், நம்ம பண்றதான கண்டென்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராஜமாதா சாப்பாட்டை டெஸ்ட் பண்ணி ராணி தான், ராணி சாப்பிடுங்க சார், நீ 2 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிடுங்க ராணி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. எதோ இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி திருடுறது எல்லாமே இவங்களே திருடுறாங்க. ராணி இவங்க தான் பிளான் போட்டு திருடுறாங்களே தவிர மக்களாகி எவனும் இவங்களுக்கு ஒன்றும் பண்ண மாதிரி நமக்கு வந்து தெரியல. சரிங்களா, ஸ்பையும் ஒன்றும் பண்ணல. ஸோ அதனால இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுக்கு தீபக் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறது சொல்லுங்க. சோ 2வது அந்த ஒரு காதலை பத்தி பேசியிருந்தேன் இல்லையா, நம்ம சிவகுமார் கோமாளி ஜோக்கரு, அந்த ஜோக்கரு உன் படம் கிழிஞ்சு ஸ்கிரீனு கிழிஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுடா, இன்னும் ஏட்டா போட்டு அதை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நேத்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. சிவகுமார் தான் வந்து ஸ்பை அப்படிங்கிற அதை இந்த ராணுவ மக்கு போய் பொண்ணுங்கள்ட்டையும் சொல்லிட்டான். நேற்று நைட்டு சொல்லியும்ட்டான். சொன்னதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் இன்னும் நம்மளை கண்டுபிடிக்கல, நம்ம ஒரு திறமையான நடிகன் அப்படின்னு ஒரு, அதாவது அவன் மனசுக்குள்ள போய் எவனோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவன் போய் என்ன கேட்கறான் அப்படின்னா, நம்ம இவர்கிட்ட தீபக்கு கிட்டே போய் கேட்கறான். எல்லாருமே என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அவன் இருக்கட்டும் 3வது நாள் அவனை வச்சு பாத்துக்கிறேன், இப்போதைக்கு அவன் தெரியாத மாதிரியே அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு தான் அமைதியா இருக்காங்க. பட் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டையுமே சொல்லாம இந்த 3 பேருக்கு மட்டும்தான், 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். யார் யாருக்கு, ராஜா, தளபதி, ரயானு, ஜெஃப்ரி, இந்த 4 பேர், அந்த 4 கேரக்டருக்கு மட்டும்தான் தெரியும் இவன் தான் வந்து ஸ்பை அப்படிங்கிறது. ஸோ அதை அப்படியே அவங்களுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ராணுவம் மட்டும் வளரிட்டாப்ல. பட் இதை இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவன் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டே போய் ராஜாக்கள் இவங்கள்ட்ட எல்லாம் போய் அவன் தான் ஸ்பைன்னு நினைக்கிறேன், வர்ஷினி தான் ஸ்பைன்னு நினைக்கிறேன், எனக்கு என்னமோ அருண் பிரசாத் மேல டவுட்டா இருக்கு, அது ஒரு பக்கம் கோமாளித்தனமா பண்ணா, சிரிப்பா தான் இருந்துச்சு. சிவகுமார்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி, இவரு சிவகுமார் சொல்லும்போது தளபதிலாம் ஒரு மாதிரி டவுட்டா தான் என்னடா அவன் பைத்தியம் மாதிரி பேசுறான், அதான் தெரிஞ்சு போச்சு போய் தொடரா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மேனேஜ் பண்ணணும் இல்லையா தெரியாத மாதிரியே.
சரி அப்படி மேனேஜ் பண்ண. கடைசியா தலைவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வந்து நேரா இந்த மாதிரி நான் அங்க போய் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, வர்ஷினிட்டையும் பேச முடியல, ராஜமாதாட்ட போய் பேச முடியலங்கிறதுனால நான் அந்த நாட்டில் உள்ள ஒரு பெண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி இவனும் காதல் கண்டனை தூக்கிட்டாயா. யாரை காதலிக்கிறான்னு கேட்டா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொன்னுடுவாங்க. சிவகுமார் வந்து சௌந்தர்யாவை லவ் பண்றாராம். ஸோ அவங்க வந்து காதல் கண்டென்ட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில உட்காந்து இவங்க அதை பண்றாங்க, அவங்க இதை பண்றாங்க, இது நடந்துகிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட் கொடுத்துக்கிட்டு ஒரு பழைய காலத்து பாட்டு ஒண்ணு பாடினாரு. அந்த பாட்டு என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ பாட்டை போட்டுவிட்டு காதல் கண்டென்ட் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப பாக்குறவங்கள்ட்ட மறுபடியும் போய் சொல்றாரு, அதே தளபதிட்ட போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, தளபதி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் தளபதி, அதுக்கு நீங்க தான் அரசர்கிட்ட சொல்லி பேசி வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவனோட ரியாக்ஷன், ஏன்டா டேய் நீ எதுக்கு நீ இவள்கிட்ட பேசுற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, சும்மா இருடா கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா சிவகுமாரோட அந்த காதல் கண்டென்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இந்த கண்டென்ட் இதுதான் சரிங்களா. அந்த சிவகுமாரோட காதல், இந்த கோமாளித்தனம், இந்த ஜோக்கர் தனத்தை பத்தி உங்களோட இது என்ன, உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. அதே மாதிரி முதல்ல ப்ரோமோ பிரச்சனை, பல்லக்கு பிரச்சனையும் இந்த சிவகுமார் சௌந்தர்யா காதல் பிரச்சனை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பாக்குறீங்க அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. அதே மாதிரி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.